மகள் இருந்த வீடு. இந்த கவிதை தலைப்பே எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொண்டே இருந்தது. மகள் இருந்த வீடு. அப்ப மகள் இல்லையா? அப்ப மகள் இருந்த வீட்டு கவிதை தொகுப்பை பற்றி மகள் இருக்கும் வீட்டிலிருந்து வந்த நான் பேசப் போகிறேன். உனக்குன்னு ஆசையா நான் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சேன். ஆனா நீ வளகாப்புக்கு தேதி பார்க்க சொல்றியம்மா. வடபழனியில ஒரு அறையில 300 ரூபாய் வாடகை கொடுத்து நான் தங்கியிருந்த அறையில என் நூலகத்தில் இடம் பிடித்த கவிஞர். நீங்கள் கவிதை இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று நினைத்தால் பரிசு புத்தகமாக கவிதைகளை தாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. உண்மையிலே இந்த மேடை எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. உள்ளதை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முழுமையான கவிதை நூலை பற்றி கவிதை நூலை பற்றி ஒரு கவிதை வெளியீட்டில் பேசப்போவது இதுதான் முதல் மேடை. ஆனால் இந்த முதல் மேடையே எனக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்றால், ஒரு பரீட்சை போல இருக்கிறது. மேடையில் அமர்ந்திருக்க வேண்டியவர்கள் எல்லாம் எதிரில் அமர்ந்திருக்கிறார்கள். பேச்சில் நம்பிக்கை சுடரை ஏற்றிக்கொண்டே இருக்கிற பர்வீன் சுல்தானா. தமிழ்நாட்டு பெண்களுக்கு நம்பிக்கை வேண்டும் என்றால் அவர் பேச்ச கேட்டால் போதும். ஆரோக்கியமான பதிவுகளை முகநூலில் இட்டுக் கொண்டிருக்கிற ரேகா. நான் எப்போவுமே ரொம்ப மனசு காதலாயிருச்சுன்னா செல்லம்மா தாடி வைத்த தமிழக தாகூரே அப்படின்னு கூப்பிட்ற பிருந்தா சாரதி. நிறைய பேர், சக்தி ஜோதி அவர்கள், மகாலட்சுமி அவர்கள், அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. இப்படி எல்லோருடைய மேடைக்கு எதிரே இருக்கிறவர்களின் பெயரை சொல்லி வாழ்த்தினாலே என் உரை முடிந்துவிடும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு மேடையாக இது இருக்கிறது. நண்பர்களே, கவிதை என்பது ஒரு உயிர், இந்த உலகத்துக்கு விட்டு செல்லும் இன்னொரு உயிர். ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு விட்டு செல்லும் இன்னொரு உயிர் தான் கவிதை. இதற்கு முன்னால் தலைமை உரை ஆற்றிய, நான் யார் என்று தெரியாமலே எனக்கு 2000 ரூபாய் பரிசு தந்த சிவகுமார் அவர்கள் இங்கு பேசும்பொழுது சொன்னார், பெருங்கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை ஒரு தோணி போல ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி அவரை ஆக்க வேண்டும், நீங்கள் திரைப்படங்களில் காட்டுங்கள் என்றெல்லாம் சொன்னார். ஒரு கவிஞன் உலக புகழடைய வேண்டும் என்று சொல்கிற ஒரு முதல் மனிதரை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். கவிதை வளர வேண்டும் என்று, கவிதை நாடெங்கும் பரவ வேண்டும் என்று ஆதங்கப்படுகிற அந்த உள்ளத்தை நான் வாழ்த்துகிறேன். அதே சமயத்தில் புகழ் பிரபலமாக இருப்பது என்பது புகழோடு இருப்பது என்று அர்த்தம் அல்ல. பிரபலமாக இருப்பது வேறு, புகழோடு இருப்பது என்பது வேறு. புகழோடு இருப்பவர்களை இந்த சமூகம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சமூகம் கண்டுபிடித்து நன்றி மறவாமல் இருந்தால் அவர்கள் புகழோடு இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். கர்ம வீரர் காமராஜர் அப்படித்தான். இந்த சமூகத்துக்கு பெல்லி குக் அப்படித்தான். சுப்பிரமணிய பாரதியார் அப்படித்தான். இந்த சமூகம் கண்டுபிடித்த புகழோடு இருப்பவர்கள் அவர்கள். மற்றவர்கள்லாம் பிரபலமாக இருப்பவர்கள். என்னை போன்ற, என்னையும் அதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ பிரபலமாக இருப்பவர்கள் என்றால் விளம்பரத்தை கொஞ்சம் விரும்புகிறவர்கள் அல்லது விளம்பரப்படுத்திக் கொள்பவர்கள்.
அப்படி இந்த சமூகம் கண்டுபிடித்த ஒரு கவிஞர் தான் ஜெயபாஸ்கரன். அதனால்தான் இந்த நாளில் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு கவிதை எழுதுகிற ஒரு மூத்த உயிர் இந்த கவிதை தொகுப்பை அவர் என்னிடம் கொடுத்தார். மகள் இருந்த வீடு. இந்த கவிதை தலைப்பே எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொண்டே இருந்தது. மகள் இருந்த வீடு. அப்போ மகள் இல்லையா? அப்போ மகள் இருந்த வீட்டு கவிதை தொகுப்பை பற்றி மகள் இருக்கும் வீட்டிலிருந்து வந்த நான் பேசப் போகிறேன். மகள்கள் இருந்து கொண்டிருக்கிற வீட்டில் நான் வந்து பேசப் போகிறேன். இந்த மகள், இதை ஏன் மகள் வீடு என்று சொல்லக்கூடாது இந்த தொகுப்பை என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஆனால் இந்த மகள் இருந்த வீடு என்கிற அந்த ஒரு இடத்தில் தான் ஒரு காவியத்தன்மை இருக்கிறது. ஒரு இல்லாமல் இருக்கும்பொழுது தான் காவியம் உருவாகிறது. அந்த காவியத்தன்மை இதில் அவர் கவிஞராக இருப்பதால், ஒரு பெருங்கவிஞராக இருப்பதால் அதில் முழுமையாக வந்திருக்கிறது. நான் வரும்பொழுதே எப்பொழுதுமே சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மழை வராட்டாலும் கொடையை எடுத்துகிட்டு போவேன். ஏசி தேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது போர்வை எடுத்துக்கிட்டு போயிடுவேன். ஏன்னா ஓவராக ஏசி வச்சுட்டேன், ஏன்னா பொத்திக்கிறேன்னு அப்படின்னு. அது மாதிரி வரும்போதே இந்த மகள் இருந்த வீட்டோடு சேர்த்து நான் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய முழு கவிதை தொகுப்பை எழுதிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது ஒரு சின்ன புஸ்தகம், பேச்சாளர்கள் அதிகமாக இருக்காங்க. நம்ம நோட் பண்ணி வச்ச கவிதையை அவங்க படிச்சுட்டாங்கன்னா நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோம். அதனால பாதுகாப்பு நடவடிக்கையா அவரோட ஒட்டுமொத்த கவிதையை படிச்சு அதுலேயும் ஒரு 4 கவிதையை சேஃப்டிக்கு எடுத்துட்டு வந்தேன். நண்பர்கள், இந்த மேடை என் குருநாதர் அமர்ந்திருக்கிற மேடை. பாக்கியராஜ் அவர்கள் குருவை எந்த மேடையிலும் குருநாதர் என்று சொல்வதில் எனக்கு பெருமை. அவரிடம் நான் கற்றிருப்பது ஏராளம். ஒரு ஏகலைவனை போல அவர் படங்களை பார்த்து அவர் காட்சிகளை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவருடைய வசனங்களிலே கவிதை இருக்கிறது. தாவணி கனவுகள் மறக்க முடியுமா? தாவணி கனவுகள் மறக்க முடியுமா? அந்த படத்துல ஒரு படைப்பாளனோட தவிப்பை அவர் காட்டியிருப்பார். ஒரு வாய்ப்பு கிடைக்காம கவிக்கிற ஒரு படைப்பாளனோட தவிப்பை. அந்த காட்சியில் ஒரு வசனகர்த்தா வந்து பேசும்போது ஒரு பழைய நடைமுறையில வசனங்களை பேசியிருப்பார். அந்த வசனத்தில் ஒரே ஒரு இடம் பாருங்க, அது ஒரு கவிதை தெரிப்பு. அந்த இடம், அதுக்கு முன்னாடி தங்கச்சியை வந்து இருக்கிறத நினச்சி பறக்கிறத ஆசைப்படாது, இப்படிலாம் டைலாக்லாம் அந்த ஒரு நார்மலாக இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரைட்டரோட மனசு கொதிச்சு தன்னோட காதலிக்கிட்ட வந்து இந்த இடத்துல எப்படி வசனம் பேசுறது தெரியுமா, நீ அழுகு அப்படின்னா அது அழுகாது. எனக்கு அழுக வரலைன்னா ஒரே அறை அழுத உடனே அந்த டைரக்டர் வேறு பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த காட்சியில் ஒரு வசனம் வரும். டபுள் ப்ரமோஷனில் எல்லா விஷயங்களையும் டபுள் ப்ரமோஷனில் மேலே வந்த தன்னோட தங்கையை பார்த்து அந்த வரிசையை அடுக்கிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் உனக்குன்னு ஆசையாக நான் வந்து கல்யாணத்துக்கு நாள் குறித்தேன், ஆனால் நீ வளகாப்புக்கு தேதி பார்க்க சொல்கிறியம்மா. இப்போ இதுக்கு முன்னாடி பேசினாருன்னா பச்சையப்பன் அவர்கள் ஒரு இலக்கண ஓசை இருக்கிற 2 சொல்லில் ஒன்றை சொல்வது அப்படின்னு. இந்த 2 சொல்லில் ஒன்றை சொல்வதில் திரைக்கதையில் வசனத்தில் முன்னோடினா அது வந்து பாக்கியராஜ் சார் தான். ஆசிரியப்பான்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து அவர் தான். ஸோ அவர் இருக்கிற இந்த மேடையில் கவிதைகள் குறித்து நான் பேச வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. லிங்குசாமி அவர்களை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். லிங்குசாமி அடிப்படையில் கவிஞர், அப்புறம் தான் திரைப்பட இயக்குனர், கவிதை மனசுக்காரர். ஒரு சம்பவம், ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் துபாய்க்கு போயிருக்கோம். ஒரு மேடையில் விருது வாங்க போகிறோம், ஒரு முக்கியமான விடை. நான் கூட நிற்கிறேன். சீனு, நீங்கள் அவார்டு வாங்குறீங்களா? ஆமாம்.
ஆமாம் சார், கூட வாங்க. அவன் கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு கோட்டு வாங்கி தர்றார். இந்த கோட்டை வாங்கி போட்டு மேலே ஏறினா தான் நல்லா கம்பீரமாக இருக்குன்றார். ஸோ தன் கூட வந்த ஒருத்தர், நான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பயே நினச்சேன், என்னடா அது சாதாரண நல்லா இல்லையாடா, விருது வாங்கினாலே பல பேர் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, விருது வாங்கிட்டோம்னாலே நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அது கவிதை புஸ்தகம் போட்டால் யாருமே பேச மாட்டாங்க. அது இந்த புஸ்தகம் போடுறது ஒரு பெரிய அனுபவம். இந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். நானும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஐயா பாக்கியராஜ் ஐயா தான் அதை தொடங்கி வச்சார். அதை நினைவுபடுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. பாக்கியாவில் வரும். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, பல்லு வலின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கான். போய் வாயை காமிச்சிருக்கான். அந்த டாக்டர் என்ன செய்யணும், உன் பல்லில் வந்து ஒரு பல்லு சொத்தையாக இருக்குப்பா அப்படின்ட்டு அதை மட்டும் பிடுங்கிட்டு, என்ன சாப்பிட்ட இதுக்கு முன்னாடி, சாக்லேட்லாம் சாப்பிடாத, அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, இந்த மாதிரி உணவு சாப்பிடு, குளிர்ந்த பானங்கள் குடிக்காத, அப்படி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த பல்லை வந்து தொட்டு சரி பண்ணிவிட்டு அந்த வாயை நலமாக்கி அனுப்பணும். ஆனால் ஒரு புஸ்தகத்தையோ ஒரு படத்தை பற்றியோ நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்து இதை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாயை தரன்றாங்க, வாயை பார்க்குறாங்க. 2 பல்லு சூத்த பல்லாக இருக்குது, இது வாய் ஃபுல்லாக பரவிடும் அப்படின்ட்டு ஒரு சுத்தியில் எடுத்து வாயவே உடச்சிடுறாங்க. இதனாலே நான் கவிதை புஸ்தகத்தை கொடுத்துட்டு நிமிர்ந்து ஒரு 2 நிமிஷம் கூட பார்க்க மாட்டேன். அதனால நான் கவிதை பற்றி வாயே திறக்கிறதே இல்லை. இங்க என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னா, வாயை திறந்தால் உடைச்சிடுறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற இணையதள உலகம் இருக்கே, டேஞ்சரோ டேஞ்சர். ஒரு குத்து விளக்கு ஒன்று ஏற்றுறது பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு என்னை சொன்னாங்க. நான் விறுவிறுன்னு போய் குத்து விளக்கை செருப்போட ஏற்ற போயிட்டேன். ஃபோட்டோகிராஃபர்லாம் கேமராலாம் பார்த்தோன்னா அலர்ட் ஆகிட்டு அது முன்னாடி இப்படி செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு வந்து அந்த குத்து விளக்கை ஏற்றுறேன். குத்து விளக்கை ஏற்ற கிட்ட போய் தீப்பிடித்தாங்கன்னா, சார் எதுக்கு சார் செருப்பை கழட்டி போட்டீங்க, செருப்பு போட்டுக்கங்க அப்படிங்கிறாரு அந்த வாத்தியார். ஏங்க சார், உங்களுக்கு தெரியாது சார், நான் செருப்பு போட மாட்டேன் சார் அப்படின்னு. செருப்பு போட்டுக்கங்க சார், அது எலக்ட்ரிக் குத்து விளக்கு அப்படின்னாரு. சாக்குக்கு அடிச்சிட போகுதுன்னு. சரி ஓகே, விதி நம்ம வாழ்க்கையில் விளையாடுது அப்படின்ட்டு போய் பக்கத்தில் ஏற்றுறதுக்கு போயிட்டேன். அதை சுவிட்சை மட்டும் இப்படி அமுக்கினேன். அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. உனக்கு அறிவு இல்லையா, செருப்பு போட்டுக்கிட்டு குத்து விளக்கு ஏற்றுறைய, எழுதுறது எலக்ட்ரிக் ரைட்டரா, அதை பார்க்க மாட்டேங்கிறான், குத்து விளக்கை மட்டும்தான் பார்க்குறான். குதிரையில போய்கிட்டே இருக்காங்க ஒரு 100 பேர். திடீர்னு இந்த சைலன்ஸ்னு ஒரு படம் ஓடிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்தம் கேட்டால் அந்த மிருகம் வந்துடும். இந்த வேர்ல்டு வார்மிங்னால, உலக பொல்யூஷன்னால, சப்தத்தினால் அலர்ஜியான சில உயிரினங்கள் தோன்றிடும். அதுதான் சைலன்ஸ்னு ஒரு படம். அந்த படத்தில் சப்தம் கேட்டாலும் எல்லா விலங்குகளும் வந்து தாக்கிடும். அது மாதிரி திடீர்னு ஏதாவது குதிரையில் போய்கிட்டே இருக்காங்க ஒரு 100 பேர். திடீர்னு சத்தம் கேட்டால் 100 பேர் நம்மக்கிட்ட வந்து தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு உலகத்தில் இப்படி ஒரு கவிஞர் உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். இவர் சாதாரண கவிஞர் கிடையாது. ஜெயபாஸ்கரன் அவர்கள் இருக்காரே, நான் சென்னைக்கு வந்த புதிதில் வடபழனியில் ஒரு அறையில் 300 ரூபாய் வாடகை கொடுத்து நான் தங்கியிருந்த அறையில் என் நூலகத்தில் இடம் பிடித்த கவிஞர். காலம் என்னை அவர் கவிதை நூலை வெளியிடுவதற்கு அழைத்து வந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மகள் இருந்த வீடு, இந்த கவிதை தொகுப்பில் நான் குறித்து வைத்திருந்த ஒரு கவிதையை பச்சையப்பன் இரக்கமில்லாமல் பேசிவிட்டார். அதையும் விழாவரியாக சங்க இலக்கியங்களோடு
உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு பேசிவிட்டார். மறக்க முடியாத அளவுக்கு பேசிவிட்டார். ஒரு சின்ன சோறு வந்துருச்சு, எந்திரிச்சு உள்ள போயிட்டேன். ஏன்னா பயம் வரும்போது நான் உள்ள போயிடுவேன். உள்ள போயிட்டு வந்துட்டு சரி இன்னொரு கவிதை இருக்கு, எங்க அதை பேசிடுவாரோன்னு நினைச்சு உட்கார்ந்தேன். நல்ல வேலைக்கு இதுதான் கடைசி கவிதைன்னாரு. அப்பாடா. இளம்பரை அவர்களை நான் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது பார்த்திருக்கேன். அப்ப இருந்து தீவிரமான கவிதாயினி. தன் கை குழந்தையோட பார்த்திருக்கேன். இன்னைக்கு அந்த பையன் வளர்ந்து ஆளாகி அங்கிள் நம்ம கவிதை புக்கு படிச்சேன்றான். இப்படி தீவிரமாக 20 வருடம் 25 வருடம் கவிதை உலகில் இயங்கி கொண்டிருக்கிற அருப்பெரும் கவிஞர்கள், தமிழோடு தொடர்பு இருக்கிற உங்கள் முன்னால் இந்த அரங்கேற்றம் என்பதே வெகு சிறப்பு. சிறப்போ சிறப்பு. இந்த கவிதை நூலில் நான் முழுவதுமாக இவரை படித்து விட்டேன். இவர் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்கிறார். அவருக்கு வாழ்க்கையில் அது தேவையாக இருக்கிறது. கவிஞன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தோடும் இந்த நாட்டின் மன்னனோடும் பேசக்கூடியவன். ஆனால் இந்த நாட்டில் அவன் அனாதை. இந்த சமூகம் அவனை மதிக்காது. அதனால தான் பண்டைய காலத்தில் மன்னர்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு கவிஞன் நினைத்தால் எல்லா கதவுகளும் திறந்தன. தெய்வம் அல்லது பிரபஞ்சம் அவன் சொல்வதை கேட்டன. இந்த கவிஞனுக்கும் ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வேற ஒன்றுமே அல்ல, ஒரு மரத்தின் நிழல். ஒரு மரத்தின் நிழல் இந்த கவிஞனுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இந்த மாநகரத்தில் வெயிலில் அதிகம் நடந்து அலைந்த கவிஞராக இருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். மரத்தை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த தயவு செய்து இந்த மகள் இருந்த வீட்டை நீங்கள் வாங்குவதோடு இந்த நூலையும் நீங்கள் வாங்கி விடுங்கள். இதுவும் ஆகச்சிறந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு கவிதையில் நான் இதை மேடையில் வச்சுட்டு போயிருந்தேன். இல்லை மடிச்செல்லாம் வச்சுருக்கேன் கவிதை படிக்கிறதுக்கு. இதே மாதிரி 5 புக்கு இங்கே கொண்டு வந்து வைக்கலாமா? இதே மாதிரி 5 புக்கை வச்சோட நான் பதறிட்டேன். டக்குனு எழுந்திரிச்சு எனக்கு தேவையான இந்த கவிதை புக்கை எடுத்து கீழே உட்காந்துட்டேன். அப்படி முதல் மேடையை வந்து எனக்கு எவ்வளவு அதில் பாருங்க, ஒரு கவிதையை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். நீங்கள் மாநகரத்தில் அல்லது கிராமத்தில் எங்கே வேணாலும் இருங்க, ஆனால் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு துயரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஹவுஸ் ஓனர் நம்மளை பயங்கரமாக சிரித்து பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் எங்கே ஷூட்டிங் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் போய் அப்படியா ஓ 15ஆம் தேதியிலிருந்து அவங்க பேச்சுவார்த்தையில் ஒரு பயங்கரமான மாற்றம் நிகழும். திடீர்னு ஒரு யோகி மாதிரி மௌனத்தை கடைபிடிப்பாங்க. 19ஆம் தேதி 23ஆம் தேதி நிமிர்ந்து பார்த்துட்டு போவாங்க. 29ஆம் தேதி பேச்சுவார்த்தை கம்ப்ளீட் பாட்டிடுவாங்க. 3ஆம் தேதி என்ன சார்ன்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த வாடகை வீட்டில் இருக்கிற அந்த அனுபவத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஐயா தண்ணி தாங்க. ஒரு 10 நிமிஷம் அதிகமாக பேசலாம்ல சார்? இல்லை, ஏன்னா ஆடியோ லான்ச்சில் பேசிய பழக்கம். 5-10 நிமிஷத்தில் பேசி முடிச்சுடுவோம் நாங்கள். இப்போ ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேசும்போது அதான் கேட்டுக்கிட்டேன். அந்த வாடகை 1000 ரூபாய், குடிநீருக்கு 50, மின்சாரத்துக்கு
மாதாந்திர குத்து மதிப்பாக 200. ஆக மொத்தம் மாதாந்திர குத்து மதிப்பாக 200. ஏன்னா அது எப்போ வேணாலும் மாற்றுவாங்க. நம்மகிட்டே கேட்காம சேஃப்டி டேங்க் ஓப்பன் பண்ணி கழுவிடுவாங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா என்னோட சேர்ந்து பல பேர் இதுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆக மொத்தம் 1280 ரூபாய் தேதி தவறாமல் கொடுத்து வருகிறேன் வீட்டுக்காரனுக்கு. பர்ஃபெக்ட் ரெண்ட் பெயர். நாள் கடத்தாமல் வாடகை தருவதாக வியந்து என்னை போற்றுகிறான் வீட்டுக்காரன். அந்த வியந்து போற்றுகிறான்றதான் பெருமையான வார்த்தை. அவனிடம் சொல்லிக் கொள்வதில்லை நான். கொடுக்கிற வாடகை உன் வீட்டருகே கூவும் வேப்பமரத்து குயிலுக்காகவும் உனக்கு தெரியாமல் வந்து போகும் காற்றுக்காகவும் என்று. ஸோ கவிஞருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு வீடு மட்டும் கிடையாது, அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் மட்டும் வேணும். ஒருவேளை நான் இந்த நாட்டின் மன்னனாக இருந்தால் அல்லது ஒரு பெரிய நிலச்சுவாண்டாராக இருந்தால் அவருக்கு நிச்சயம் ஒரு வீடு தருகிறேனோ இல்லையோ ஒரு மரம் தந்து விடுவேன். ஒரு கவிதைங்க சிரிப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க. சிரிப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு சிரிப்புன்னார் NSK. ஏன்னா மற்ற விலங்குகள் சிரிக்கிறது கிடையாது, மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான். அந்த சிரிப்பில் பல வகைகள் இருக்குது, அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் இவர் ஒரு கவிதை சொல்கிறாரு. மலரும் புன்னகைக்கும் வெடிக்கும் சிரிப்புக்கும், மலரும் புன்னகைக்கும் வெடிக்கும் சிரிப்புக்கும் எதிரியாக இருந்ததில்லை எப்போதும் நான். ஆயினும் சிரித்துக்கொண்டே எல்லாவற்றையும் சொல்கிறவருக்கு நிகராக சிரிக்க முடியவில்லை என்னால். ஆயினும் சிரித்துக்கொண்டே எல்லாவற்றையும் சொல்கிறவருக்கு நிகராக சிரிக்க முடியவில்லை என்னால். சிரிக்க முடியாதவற்றுக்கெல்லாம் சிரிப்பை எதிர்பார்ப்பவர்கள், பயங்கரமான ஆளுங்க அவரு. சிரிக்க முடியாதவற்றுக்கெல்லாம் சிரிப்பை எதிர்பார்ப்பவர்கள் கொடிய வன்முறையாளர்களாக காட்சியளிக்கிறார்கள் எனக்கு. போலியாக சிரித்தே தீர வேண்டிய சூழல்களுக்கு பிறகு உண்மையாக சிரிக்கும் வாய்ப்புக்காக நான் ஏங்குவதை புரிந்து கொள்ளாமலே போய்விடுகிறார்கள் போலியாக என்னை சிரிக்க வைப்பவர்கள். தனது நகைச்சுவைக்காக தானே சிரித்துக் கொண்டிருப்பவன் எப்போது புரிந்து கொள்வான் நகைச்சுவை என்பது அடுத்தவரோடு தொடர்புடையது என்று. இப்படி இந்த புத்தகத்திலையும் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த புத்தகத்திலையும் அவ்வளவு அற்புதமான கவிதைகள். இந்த நாடு இந்த கவிஞரை பார்க்க வேண்டும். இந்த நாட்டு மக்கள் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை போற்ற வேண்டும். இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே மௌனம்தான். அந்த மௌனத்தை இந்த கவிஞனுக்காக நீங்கள் கொஞ்சம் தளர்த்த வேண்டும். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் சமீபமாக நான் இந்த இலக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதோடு சரி, நிறைய இலக்கியவாதிகளை நான் தொடர்பு கொள்வோம், அப்பப்போ பேசுவதோ சரி. ஆனால் நானே இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்னால் போக முடியலை. ஏன்னா அடுத்த படம் ஒன்று ஆரம்பிக்கணும், இந்த வேலைகளில் நம்ம இருக்கிறனால அப்படி போக முடியலை. ஆனால் தொடர்ந்து இலக்கிய நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். சமீபத்தில் ஒரு பதிப்பாசிரியருக்கு செவாலிய விருது தந்தார்கள். அதை நான் பார்த்தேன். அதற்கு பிறகு அந்த விருது என்ன, அது எப்படி தரப்பட்டது என்று நான் விசாரித்தேன். உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போனேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய 360 பதிப்பகங்கள் ஆய்வு செய்து அதில் தொடர்ந்து இலக்கியத்துக்காக மட்டும், வெறும் இலக்கியத்துக்காக மட்டும் ஆய்வு, கட்டுரை, கதை, கவிதை என்று இலக்கியத்துக்காக மட்டும் செயல்படுகிற ஒரு பதிப்பகத்துக்கு அந்த விருதை பிரான்ஸ் அரசு தந்திருக்கிறது. அது ஒரு வரி செய்தியாக போனதை நான் பார்த்தேன். அது காலச்சுவடு என்று ஒரு பதிப்பகம், கண்ணன் என்பவருக்கு அது தரப்பட்டிருக்கிறது.
எனக்கு காலச்சுவடு பதிப்பகம் என்னென்ன தெரியும், அந்த பதிப்பாசிரியரை பற்றி தெரியும். நான் என்ன இலக்கியத்தை தொடர்ந்து தீவிரமாக வாசிக்கிறவன் என்பதால் அதை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி எங்கேயுமே ஒரு பாராட்டு விழாவோ இதே இது ஒரு வெள்ளைக்காரன் மட்டும் வாங்கியிருந்தானா 1000 பார்ட்டி அட்டன் பண்ணியிருப்பான், அவனை கொண்டாடியிருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு கொண்டாட்டம் இன்மை இருக்கிறது. ஒருவேளை தீவிரமாக இலக்கியத்தில் ஈடுபட்டு கண்டவளன் என்னவோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இதனால் விரக்தியுற்று ஒரு சந்தோஷமற்ற ஒரு மனநிலை இருக்கிறதோ என்ற ஒரு சிறிய ஐயப்பாடு எனக்கு இருந்த காரணத்தால் நாம் இந்த மகள் இருந்த வீடையும் இந்த ஜெயபாஸ்கரன் கவிதைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் உடனே இந்த நூல்களை படித்துவிட்டு அவரிடம் சொன்னேன், ஐயா, இந்தியாவில் தமிழகத்திலிருந்து இந்தியா முழுக்க 100 நூலகங்களுக்கு என் சொந்த செலவில் உங்கள் அனுமதியோடு 100 நூலகத்துக்கு 70% கழிவில், அது ரொம்ப முக்கியம், 70% கழிவில் இந்த நூல்கள் ஒரு செட்டு, இது ஒன்று இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒரு புக்கு கொடுங்க. எனக்கு 100 நூலகத்துக்கு இந்த புத்தகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த வேலையை நாங்கள் தொடங்கிவிட்டோம். இது ஒன்றுதான் இந்த உயிருக்கு நான் செய்கிற நன்மை என்று நான் நினைக்கிறேன். அது நூலகத்துக்கு அனுப்புவதால் அந்த புத்தகங்களை எல்லோரும் படித்து விடுவார்களா? 30 விழுக்காடு கேட்டிருக்கேன். ஆமாம், 30 விழுக்காடு ஆதர் டிஸ்கவுண்ட் 30 விழுக்காடு எனக்கு தர முடியுமான்னு நான் கேட்டேன். ஐயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 70 விழுக்காடு இல்லை, 70 விழுக்காடு பே பண்ணிடுறோம். 70 விழுக்காடு தர்றதுக்கு அவர் இலவசமாக எனக்கு கொடுத்துருவாரு. சாரி, நான் பேசும்போது கொஞ்சம் கவனம் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 30 விழுக்காடு கழிவு தர்றாரு, 70 நம்ம பே பண்ணிடுறோம். நம்ம இந்த புக்கை வந்து சப்போஸ் இல்லைங்க நான் இன்னொரு புக் தர்றேன்னு அப்படி சொன்னார்னா ஒரு பார்சல் போகல இன்னொரு சேர்த்து வச்சுருவோம். அந்த பணியை நாங்கள் தொடங்கி விட்டோம். அதுதான் இது செய்ய வேண்டியது நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் கவிதை இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று நினைத்தால் பரிசு புத்தகமாக கவிதைகளை தாருங்கள். கவிதை தெரியாதவர்களுக்கு கவிதை புத்தகம் தெரியுமா? எல்லாத்துக்கும் இங்கே கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். கவிதை ரசனை இல்லாதவங்க தரீங்க. புத்தகம் தனக்கானவனை தேடி பிடித்து கொள்ளும். புத்தகத்தோட வேலையை என்னன்னா, அது எங்கே போய் இருக்கோ அங்கேருந்து தேடிக்கிட்டே இருக்கும். நம்ம அதில் ஒரு பையன் வந்து எடுத்துருவேன் அந்த புத்தகத்தை. அப்படி ஒரு வீட்டிலிருந்து ஒரு நூலை எடுத்தவன் தான் நான். புத்தகத்துக்கு அதை தேடுகிற தன்மை இருக்கு, தன் வாசகனை தேடிக்கொண்டே இருக்கும். இப்போ நூலகத்தில் நீங்கள் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டீங்கன்னா தன் சகல உயிரோடு சந்தோஷமாக இருக்கும். தன்னை பார்க்க வருகிறவன் மட்டுமே வருவான்னு நினைக்கணும். தன்னை பார்க்க இப்போ ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ளே போகிறேன், அங்கே போக மாட்டான். காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கு ஒயின் ஷாப் போகிறான்ல ஒருத்தன், அவன் அந்த புத்தகத்துக்குள்ளே போக மாட்டான். தன்னை பார்க்க வருகிறவன் மட்டுமே வருவான். ஆகணும். ஆக இந்த கவிதையில் கடைசியாக முடிப்பதற்கு முன் ஒரே ஒரு கவிதையை நான் சொல்லி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த கவிதை மகள் இருந்த வீடு. ஆரம்பத்தில் எல்லோருக்கும் பொன்னாடை போத்துவார்கள். எப்பொழுதுமே எந்த மேடைக்கு போனாலுமே அந்த ஜக்க 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 ஜிகுனா பொன்னாடையை மேலே போத்துன உடனே போகும்போது அதை எடுக்காமையே போயிடுவேன். பல இடத்துல எடுக்காமல் போயிட்டால் தப்பாக நினச்சிருவாங்களேன்ட்டு எடுத்துகிட்டு போய் அதை மேக்சிமம் நம்மளுடைய டிரைவர் தம்பி எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் இன்றைக்கு எனக்கு போத்தி அந்த வெள்ளை டர்க்கி டவல் இருக்கு இல்லையா, அந்த டவலை நான் தேடி பிடித்து வாங்கி கொண்டு போய்விடுவேன். ஏனென்றால் என் மகள் பிறந்த அன்று எனக்கு பாருங்கள், அது பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வருது. என் மகள் பிறந்த அன்று முதலாக என் கையில் கொடுக்கும் பொழுது ஒரு காட்டன் துணியில் சுருட்டி எங்கள் கையில் கொடுத்தாங்க. நான் வேகமாக போய் என் பையில் இருந்த டர்க்கி டவல் எடுத்து அதில் வச்சு பிடிச்சேன். எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த இந்த மாதிரியான ஒரு சின்ன கேட்டேன், ஐயா என்னங்க டர்க்கி டவல் போத்துறீங்க அப்படின்னு கேட்டேன்.
நம்ம எப்பவுமே பயனடைதாயா அப்படின்னாரு. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் அவருடைய அந்த நுண் உணர்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த மகள் பிறந்த வீடு, மகள் இருந்த வீடு. மகளே, நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்போதும் முழுக்க முழுக்க உன்னுடையதாகவே இருக்கிறது. அம்மாவுடையதும் என்னுடையதுமான பொருள்கள் அனைத்தும் பெருகி குவிந்திருக்கும் உனது பொருள்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஓரங்களில் கிடக்கின்றன. பிந்தைய உனது பருவகால பொருள்களாலும் புத்தகங்களாலும் மட்டுமின்றி முந்தைய உனது பாலியகால விளையாட்டு பொருள்களாலும் நீ இந்த வீட்டை ஆக்கிரமித்திருந்தாய். உனது அத்தனை தோழிகளும் உன் வீடென்றே இதை ஊராருக்கு அடையாளப்படுத்தியுள்ளனர். நீ வீட்டில் வாழ்ந்த காலத்தில், ஐயா இப்போ நான் எங்கள் வீட்டில் தானே இருக்கேன், சினுங்களாக யாரிடமாவது சொல்வாய். எங்கள் வீட்டுக்கு வாயேன், வாஞ்சையோடு யாரையாவது அழைப்பாய். ஐயோ நேரமாச்சு, எங்கள் வீட்டுக்கு போகணும், எங்கிருந்தேனும் பதட்டமாக புறப்படுவாய். உன் பொருட்டு ஒளித்து அடங்கிய கெட்டி மேளத்துக்கு பிறகு மாமியார் வீட்டிலிருந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்று யாரிடமோ சொல்லி கொண்டிருக்கிறாய், உனக்கென்று ஒரு வீடற்றவளாக. தந்தையை பிரிந்திருக்கும் மகள்களெல்லாம் இந்த கவிதையை படித்தவுடன் அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், தந்தை இருந்தாலும் தந்தை இல்லாவிட்டாலும் அந்த வீடுகளுக்கு வந்து சேருவார்கள் இந்த கவிதையை படித்தவுடன். இந்த மேடையில் இருக்கிற அத்தனை கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.